Taste the Daily. அண்மை செய்தி. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருவாரூரில் பல்வேறு விவசாய சங்கத்தினரை சந்தித்து கலந்துரையாடுகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் ஸ்டாலினுடைய ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இன்றைய காலையில் திருவாரூரில் தற்போது பல்வேறு விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளோடு ஆளுகிற அரசு எப்படியெல்லாம் விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறது, விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறது என்பது குறித்து பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய காப்பீடை அரசை ஏற்று நடத்த வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளாக மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பருத்தி, உளுந்து, பயிர் என எதற்குமே நிவாரணம் வழங்காத ஒரு அரசாக ஸ்டாலினுடைய ஃபெயிலியர் மாடல் அரசு இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஏடிடி 59 நெல் ரகம் ஆளுதுறை ஆராய்ச்சி பண்ணையில் 3 ஆண்டுகளாக கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு வழங்காமல் தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய அந்த போக்கை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் மற்றும் ஆளுகிற அமைச்சர்கள் எல்லாம் காவிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையோ விவசாய சங்க பிரதிநிதிகளையோ இதுவரை சந்தித்து பேசவில்லை, கோரிக்கைகளை ஏற்க மறுத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். முதல்வராக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைந்தவுடன் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரதிநிதிகள் தொடர்ந்து அதற்கு முன்பாகவே என்னுடைய கோரிக்கையை கேட்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயம் சார்ந்த எந்த தொழிலையும், பருத்தி ஆலை, கரும்பு ஆலை போன்ற விவசாயம் சார்ந்த எந்த தொழிலையுமே அமைக்க கூடாது என்கிற நிலையில் தான் ஆளுகிற திமுக அரசு இருக்கிறது. வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று பல நாட்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம், அதற்கும் செவிசாய்க்கவில்லை என்று வேதனையோடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாய கூலி தொழிலாளர்கள் கிடைப்பதில் பருத்தி எடுப்பது, நடவு செய்வது போன்ற பல்வேறு பணிகள், விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக அந்த கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள். உரம் மற்றும் களைக்கொல்லி, பூச்சி மருந்து அளிப்பது, மண் மலட்டுத்தன்மை அடைவது, விவசாயம் முற்றிலும் அழிந்து விடுவதற்குரிய அபாயத்தில் இருக்கிறது. அதற்கு பயோ ஃபெர்டிலைசர் மூலமாக உரங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்ற விவசாயிகள் சங்கங்கள் 10 கால்நடைகளுக்கு கால்நடைகள் இறந்தாலோ அல்லது கால்நடைகள் பாதிக்கப்பட்டாலோ அதற்கான காப்பீடு தொகையை முழுமையாக வழங்கவில்லை என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உரம், பூச்சிக்கொல்லி அடிப்பதிலே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். வயல்வெளி சாலை மிக முக்கியமாக இருக்கிறது. இதுவரை அதையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே சாலைகள் இல்லாமல் பல இடங்களில் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. விவசாயம் சார்ந்த எந்த பணிகளுக்கும் இந்த அரசு எந்த உதவிகளும் செய்யவில்லை. கூட்டுறவு தொடக்க வேளாண்மை வங்கிகள் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் நிதி அறிவிப்பதோடு நின்று விடுகிறது. புதிதாக அவர்களுக்கு கடன் வழங்கப்படுவதில்லை, வழங்கப்பட்ட கடன்கள் முறையாக தள்ளுபடி செய்வதும் இல்லை, முறையாக பரிசீலிக்கப்படுவதும் இல்லை. இப்படி தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய, விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய அரசாக ஸ்டாலினுடைய திமுக அரசு இருக்கிறது என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். அவரோடு அந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை மனுக்களாக அளிக்க வைக்கிறார்கள். அதன் பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கோரிக்கைகளை கேட்டறிந்த பிறகு பேசவிருக்கிறார். தற்போது விவசாயிகள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை, திமுக அரசினுடைய விரோத போக்குகளை, விவசாயிகளுக்கு எதிரான போக்குகள் குறித்து பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.